ஹலோ விவஸ், காலை வணக்கம். நேத்திக்கு நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னாக்கா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. திடீர்னு எனக்கு கோவிலில் கொஞ்சம் முந்தா விசேஷம் இருந்தது. அதில் வடை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல. 2 வடை கூடவே சாப்பிட்டேன் ஆசையாக. அது நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் லூஸ் மோஷன், வாமிட்டிங் எல்லாம் இருந்ததுங்க. அதனால் நேற்று எனக்கு காலையில் வீடியோ போட முடியலை. என்னால் ஏறி வர முடியலை, டயர்ட் ஆகிடுது. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வந்தப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நேற்று சாயங்காலமும் அப்படின்னும் கூட மேலே ஏறி வந்துட்டேன். ஆமாம், மேலே ஏறி வந்து செடிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அதோடய இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதையும் கொஞ்சம் நான் மழை தூரி இருந்தது, அதையும் நான் இந்த இதோட சேர்த்து உங்களுக்கு போடுறேன். நேற்று சாயங்காலமும் பேசி வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் முடிஞ்சதுன்னா உடனே மாடிக்கு நம்ம ஓடி ஓடி வர வேண்டியது தானே இல்லைங்களா? ஆனால் எனக்கு கொஞ்சம் மழை சகாயம் பண்ணிட்டு நேற்று கொஞ்சம் தூரல் இருந்தது, அதையும் போட்டு இந்த வீடியோவோட போடுறேன். அதையும் சேர்த்து பாருங்கள். டல்லாக இருந்தது நேற்று செடிகள்லாம். இன்னும் பாருங்கள், ரோஸ் பூத்துருந்தாங்க. என்னால் நேற்றுக்கு மாடி ஏறி வர முடியலை. அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அந்த செடிகளை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்கோ தெரியலையே, நம்ம தண்ணி விட போக முடியலையே அப்படின்னு. ஆனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட சொன்னால் அவங்க என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கன்னு பாருன்னு போல் வந்தது எனக்கு. அதில் தான் இந்த டைட்டில் போட போகிறேன். இந்த பாருங்கள், இது மாதுளை பாருங்கள், அழகாக. யாரையுமே நம்பக்கூடாதுங்க. நம்மளை தான் நம்ம நம்பணும். ஏன்னா ஒருத்தரை நம்ம நம்பினோம்னா, ஏன்னா நான் அவங்கள வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் செடிகளுக்காக தான் நான் உங்களை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க அது கேட்கல, என்னால் முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ரொம்பவும் வற்புறுத்த முடியாது இல்லையா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் ஹலோ வியூவர்ஸ், மாலை வணக்கம். மீனாவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. இன்றைக்கி நான் காலையில் தோட்டத்துக்கு வரல. எல்லா செடிகளும் டல்லாக இருக்காங்க, தண்ணி விடாதனால. ஆனால் மழையை பாருங்கள், மழை நான் வரேன், இதோ நீ ஏன் கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. கொஞ்சம் செடிகள் டல்லாக இருக்காங்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரோஸ் பாருங்கள், பூத்துருக்காங்க. காலையில் வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் எனக்கு மழை உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியறது அப்படின்னு எனக்கு தெரில. மழை நனையக்கூடாது, உடம்பு முடியல இல்லையா? தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் பாருங்கள். முடியாதோடு தான் வந்தேன், ஆனாலும் மழை வந்துருச்சு. மாலை வணக்கத்துடன் முடிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக வந்துருச்சுன்னா எனக்கு தெரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு என்னோடய மாடி தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு போலங்க. நிறைய எப்பவும் காய்ச்சி உழுப்பிட்டே இருக்காங்கங்க. பாருங்கள், இங்கே வேறு காய்ச்சிருக்காங்க. கொடியெல்லாம் போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி கொடியெல்லாம் போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செடிகளை பற்றி தான் நிறைய நினச்சிட்டு மஞ்சள் பூக்க காத்துட்டுருக்காங்க. என்ன ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள்.